வணக்கம். இது வன்னி தமிழ் புரோ. நான் உங்கள் மயூரன். இன்றைய காணொளியில மன்னார் மாவட்டத்தில் அமைந்திருக்கிற ஒரு கோட்டையினுடைய வரலாறு, அதனுடைய அமைப்பு தான் பார்வையிட இருக்கிறோம். இந்த கோட்டை எந்த ஆண்டு கட்டப்பட்டது, எந்த மன்னனால் கட்டப்பட்டது, எந்த தேவைக்காக கட்டப்பட்டது, இது தொடர்பாக இந்த காணொளி அமைய இருக்கிறது. இந்த காணொளிக்குள்ள போறதுக்கு முதல்ல மறக்காம என்னுடைய யூடியூப் தளத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க காணொளிக்குள்ள போவோம். மன்னார் கோட்டை இலங்கையின் மன்னார் தீவில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்பு மிக்க இடமாகும். மன்னார் தீவு பிரதான நிலத்துடன் ஒரு பாலம் வழியாக இணைக்கப்பட்டுள்ளது. சுமார் 125 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட மன்னார் தீவு தாவரங்கள் மற்றும் மணல் நிறைந்த நிலப்பரப்பால் சிறப்படைகிறது. ஆயிரத்தி 518 ஆண்டில் போர்த்துகீசர்களால் கட்டப்பட்ட இந்த கோட்டை சதுர வடிவத்தில் காணப்படுகிறது. இதன் தனித்துவமான கட்டிடக்கலை வடிவமைப்பு காலனித்துவ ஆட்சியின் பாணியை வெளிப்படுத்துகிறது. இந்த கோட்டை போர்த்துகீஸ் ஆளுநர் அல்பர் கொரியவால் என்பவரால் கட்டப்பட்டது. இந்த கோட்டை பவளம் மீன்பிடி தொழிலின் மூலம் பொருளாதார லாபம் ஈட்டிய போர்த்துகீசர்களுக்கு ஒரு முக்கிய இடமாக விளங்கியது. ஆயிரத்தி 658 ஆண்டில் நெதர்லாந்து படைகள் இந்த கோட்டையை போர்த்துகீசர்களிடமிருந்து கைப்பற்றினர். நெதர்லாந்து ஆட்சியில் கோட்டையின் பாதுகாப்பு சுவர்களுக்கு சிறு மாற்றங்கள் செய்யப்பட்டன, ஆனால் பெரிய மாற்றங்கள் ஏதும் செய்யப்படவில்லை. காலப்போக்கில் கோட்டையின் முக்கியத்துவம் குறைந்து அதன் நிலைமையும் சிதைவடைந்தது. இந்த கோட்டை இலங்கையின் காலனித்துவ ஆட்சி காலத்தின் வரலாற்றை வெளிப்படுத்துவதுடன் அதன் முக்கியத்துவத்தையும் எடுத்து காட்டுகின்றது. மன்னார் மண்ணின் அடையாளங்களில் பிரதானமானது மன்னார் கோட்டை என அழைக்கப்படும் சென்ட் ஜோர்ஜ் கோட்டை மன்னார் மண்ணின் பெருமைகளில் ஒன்றாக காணப்படுகின்றது. ஆயிரத்தி 560 ஆண்டில் இருந்து இன்று வரை பல சிதைவுகள், அழிவுகள், சேதங்களை கண்டு எம் கண்முன்னே காட்சி தருகின்றது. இந்த வரலாற்று சின்னத்தை பாதுகாக்க வேண்டியதும் காப்பாற்ற வேண்டியதும் தமிழராகிய எங்களது மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த எங்களதும் கடமைகளாகும். இந்த கோட்டை கட்டுவதற்கான கருங்கற்கள் தீவின் நேர்கிழக்கே எதிர்க்கரையில் அமைந்திருந்த மாந்தை துறைமுக நகரின் மத்தியில் அழிவடைந்த நிலையில் இருந்த திருக்கேதீஸ்வரத்தின் பிரம்மாண்ட கோவில்களில் இருந்து உடைத்தெடுக்கப்பட்டு காஸ்மோ ரகன் என்ற கப்பலில் ஏற்றிக்கொண்டு வரப்பட்டதாக கூறப்படுகின்றது. போர்த்துகேய இராணுவ தளபதி டி பிரகன்சா என்பவரின் தலைமையின் கீழ் ஜோர்ஜ் சொய்சா என்பவரின் மேற்பார்வையின் கீழ் கட்டி முடிக்கப்பட்டது இந்த கோட்டை. சென்ட் ஜோர்ஜ் கோட்டை என்று பெயரிடப்பட்ட இந்த இராணுவ தளத்தினை நிர்மாணிப்பதற்கு இந்தியாவின் கன்னட பிரதேசத்தில் இருந்து கூட்டி வரப்பட்ட கட்டுமானிகள் வேலைக்கு அமர்த்தப்பட்டனர். இவ்வாறு மன்னார் கோட்டையை கட்டுவதற்காக வந்தவர்களுக்கு பள்ளிமுனையில் குடியிருக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. இவர்களின் வாரிசுகளே இன்றைய பள்ளிமுனை மக்கள் என்ற கருத்து வலுவானதாக உள்ளது. பள்ளிமுனை சென்ட் லூசியா தேவாலயத்தில் பொன்விழா மலரில் அருத்தந்தை ஞானமுத்து பிலேந்திரன் எழுதிய கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
1658 வரை போர்த்துகேயரால் நிர்வகிக்கப்பட்ட மன்னார் கோட்டை. அதே ஆண்டில் ஒல்லாந்தரின் ஆட்சி நிர்வாகத்தின் கீழ் கோட்டையை மேலும் பலப்படுத்தி மேற்கு வடக்கு திசைகளில் அகழிகளை அமைத்து பாதுகாப்பினை உறுதிப்படுத்தினர். இராணுவ கேந்திர மையமாக விளங்கிய சென்ட் ஜோர்ஜ் கோட்டை பல வரலாற்று நிகழ்வுகளை கொண்டது. கோட்டைக்குள்ளே போர்த்துகேயரின் வழிபாட்டிற்காக கட்டப்பட்டிருந்த கத்தோலிக்க தேவாலயம் பின்னர் ஒல்லாந்தரால் அவர்களின் கிறிஸ்தவ தேவாலயமாக மாற்றப்பட்டது. இக்கோட்டைக்குள் உள்ள பல சுவாரஸ்யமான விடயங்கள் அளிக்கப்பட்டுள்ளதோடு ஆவணங்களாக தற்போது எதுவும் கிடைக்கப்பெறவில்லை. வாய்மொழியாக பல கதைகளும் உண்டு. அதாவது மன்னார் கோட்டைக்கும் அல்லிராணி கோட்டைக்கும் நிலக்கீழ் சுரங்கம் இருப்பதாகவும் அந்த சுரங்கத்தினுள் இப்போது கொடிய விஷ ஜந்துக்கள் வாழ்வதாகவும் சொல்கின்றார்கள். 2 துவாரங்கள் அடைக்கப்பட்டுள்ளதால் ஒருவேளை சுரங்கப்பாதை இருந்திருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது. இப்பொழுது இந்த மன்னார் கோட்டையானது புனரமைப்பு வேலைகள் புனரமைக்கப்பட்டு வருகின்றது. முழுமையாக இந்த கோட்டை ஆரம்ப காலத்தில் எவ்வாறு இருந்ததோ அந்த வடிவமைப்பிலே முழுமையாக புனரமைக்கப்படும் என்று கூறப்படுகின்றது. ஒரு காலத்தில் இது புனரமைப்பு வேலைகள் முடிந்தால் இந்த கோட்டையை பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இவ்வாறு இந்த கோட்டையினுடைய வரலாறு செல்கின்றது. நாங்கள் தொடர்ந்து இந்த கோட்டையை முழுமையாக பார்வையிடுவோம். இதுல நீங்கள் பார்வையிடுவது 4 மூலையிலையும் இவ்வாறு சதுரமாக கட்டப்பட்டிருக்குது. மேல பாத்தீங்கன்னு சொன்னால் அடைக்கப்பட்டிருந்திருக்கும் என்று நம்பப்படுகிறது. உள்ள அந்த காலத்து கைதிகளுக்கு தண்டனை வழங்குகிற இடமாக இது இருந்திருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. பாதுகாப்பான முறையில் இந்த கோட்டையும் அமைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்ல வேண்டும். நல்ல ஒரு பாதுகாப்பு மையமாக இது காணப்படுது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காவலாளி நிற்பதற்காக ஒரு காவலாளி மட்டும் நிற்கக்கூடிய அளவில் அப்படியே ஆளுன்ற அளவை அப்படியே அளவெடுத்து செய்த மாதிரி நல்ல ஒரு முறையில் செய்திருக்கணும். இதுக்குள்ளே ஒவ்வொரு கூண்டுக்குள்ளே சுற்றி இருக்குது. ஒவ்வொரு காவலாளி நிற்கக்கூடிய மாதிரி செய்யப்பட்டிருக்குது. என்னுடைய காணொளியை பார்வையிட்டு கொண்டிருக்கும் உங்களுக்கு என்னுடைய காணொளி பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தாங்க. அப்போ தான் நான் இலங்கையில் உள்ள அனைத்து பிரசித்தி பெற்ற இடங்களையும் பதிவிட முடியும். நன்றி உறவுகளே, தொடர்ந்தும் இந்த காணொளி நீண்டு செல்கிறது. நீங்கள் இசையோடு இந்த கோட்டை முழுவதையும் சுற்றி பார்வையிடுங்கள்.